எனக்கு நீ பெயின் இருக்கு, நான் எல்லா மெடிசின்ஸ் எடுக்கிறேன், எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், ஆனா இந்த பெயின் இன்னும் எனக்கு சரியாகல, என்னால காலை மடக்க முடியல, நீட்ட முடியல அப்படின்னா இதுக்கு வேற என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? இதை பத்தி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் டாஷா ஷாண்டன் என்ன சொல்றாங்க, வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம பாடியில நியூரோ இம்யூன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டமோட வேலை என்னன்னா, நம்ம பாடியில உள்ள இன்ஃப்ளமேஷன், ஹீலிங் இதெல்லாம் சரி பண்ணி நம்ம பாடியை ஒரு ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது ஒரு சீர்நிலையை வச்சுக்கும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல இந்த நியூரோ இம்யூன் சிஸ்டம் ஓவர் ப்ரொடக்டிவா இருக்கு. அதாவது இந்த ரூம்ல ஒரு ஸ்மோக் டிடெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மோக் டிடெக்டர் என்ன என்ன பண்ணணும்? நார்மலா ஒரு ஃபயரோ இல்ல ஒரு பெரிய ஸ்மோக் இருந்தா அந்த சிக்னல்ஸை கேட்ச் பண்ணி அலாரமா ஆக்டிவேட் பண்ணும். ஆனா நான் ஒரு காஃபி குடிக்கும் போது அந்த காஃபில உள்ள ஸ்மோக்குக்கு அந்த டிடெக்டர் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இந்த ரூம்லயோ இந்த காஃபிலயோ கிடையாது. அந்த ஸ்மோக் டிடெக்டர் அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம பாடியில உள்ள நியூரோ இம்யூன் சிஸ்டம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சென்சிட்டிவா இருக்கு. ஸோ அதனால அது பெயின் சிக்னல்ஸை சீக்கிரம் பிக்கப் பண்ணி ஜாஸ்தி பெயின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் உங்க நீ ஜாயிண்ட்ல பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு நீ ஜாயிண்ட் டேமேஜ் ஆனது மட்டும் காரணம் இல்ல, அது உங்க பாடியில உள்ள நியூரோ இம்யூன் சிஸ்டம் ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கிறது ஒரு மெயின் காரணம். அடுத்த பாயிண்ட், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் நம்ம வயசாக வயசாக இந்த இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அடுத்த பாயிண்ட், நம்ம கட்ல உள்ள பாக்டீரியாக்கும் நம்ம பிளட் சப்ளைக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கட்ல உள்ள அன்ஹெல்தி பாக்டீரியா ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகி பெயின் ஜாஸ்தி ஆகுது. அடுத்த பாயிண்ட், நம்ம பாடியில டிசெண்டிங் பெயின் சப்ரஷன் சிஸ்டம் இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, பிரெயின்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், என்டார்பின்ஸ், என்கஃபலின்ஸ் இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம பாடியில உள்ள பெயினை சப்ரஸ் பண்ணுது. ஆனா இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்ல இந்த டிபிஎஸ்எஸ் மெக்கானிசம், அதாவது ஒரு பிரேக் மெக்கானிசம், இது வந்து 40% கம்மியா ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் இந்த நியூரோ இம்யூன் சிஸ்டம் ஆக்சிலரேட்டர் வண்டியில சென்சிட்டிவா இருக்கு, இன்னொரு பக்கம் பிரேக் கம்மியா ஒர்க் பண்ணுது. ஸோ பாத்தீங்கன்னா பெயின் சிக்னல்ஸ் எவ்வளவு சீக்கிரம் டிராவல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ பெயின் அங்க உள்ள டிஷ்யூ டேமேஜால மட்டும் வருதில்ல, அதுக்கு பல வகையான ஃபேக்டர்ஸ், கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு.